பறவைகளுடன் நான் முதல் பாகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஏரிக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அந்த ஏரியில் இருக்கும் 4 பறவைகளை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த பறவைகளோட வீடியோவும் நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பாகத்தில் நம்ம அந்த ஏரியில் இருக்கும் மற்ற பறவைகளை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அன்றில் பறவையும் நம்ம பார்ப்போம். வாங்க. நேரம் வந்து கரெக்டாக 7 மணி. ஸோ நம்ம வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அண்ட் 20 நிமிஷத்தில் நம்ம ஒரு 5-6 பறவைகளை பார்த்துட்டோம். அதில் ஒரு 2-3 பறவைங்களோட வீடியோ எடுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து பெரிய அளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே ஒரு பறவை நின்றுட்டுருக்கு. அது ஆக்சுவலி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் மேலே ஒரு பறவை நின்றுட்டுருக்கு. இந்த பறவையோட பேர் வந்து அன்றில் பறவை. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ அன்றில் பறவை இருந்தால் போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பறவையோட பேர் தான் அன்றில் பறவை. இங்கிலீஷில் வந்து க்ளாசி ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி தான் இப்போ இருக்குது பறவை. நான் அதோட வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன். அண்ட் வீடியோவோட அதையும் இணைச்சிட்றேன். ஸோ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நண்பர்களே, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் முட்டியில் கேமரா வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்காக இருக்குது. வீடியோ வந்து ஒரு நிலையாக இல்லை. பட் பரவாயில்ல, நான் மெயின் வீடியோ போடுறப்போ ஓரளவுக்கு நான் இதை சரி பண்ணி போட்டுடுறேன். ஆனால் அந்தளவுக்கு மோசமாக எதுவும் இல்லை, ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வீடியோ வந்திருக்கு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஏதோ சண்டை போடுற மாதிரியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது போயிடுச்சு. ஸோ அன்றில் பறவை வந்து ஒரே இடத்துல நின்று ஏதோ சிக்னல் கொடுக்குற மாதிரியே தெரியுது. பக்கத்தில் என்ன இருக்குது இருங்க, பக்கத்தில் தாழைக்கோழி தான் இருக்குது. ரொம்ப அழகாக தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. அட அதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் எதுவும் தெரியல. ஸோ தாழைக்கோழி இருக்குது. அண்ட் அன்றில் பறவை ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுருக்கு, ஏன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது நீர்க்காகம்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ இது வந்து லிட்டில் கார்மரண்ட்னு நினைக்கிறேன். ஸோ 2 அன்றில் பறவை இருக்குது. ஒன்று அங்கே இருக்குது நம்ம நீர்க்காகத்துக்கு முன்னாடி, இன்னொரு அன்றில் பறவை வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு காலில் நின்றுருக்கு. அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆள்காட்டி பறவை. இதோட இங்கிலீஷ் பேர் வந்து ரெட் பேட்டில்டு லாப்விங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யுரேஷியன். ஆஹா, ஐயோ இதோட பேர் வந்து மறந்து போச்சு. இது ரொம்ப ஓகே நண்பர்களே, நான் இதோட பேரும் உங்களுக்கு நான் வந்து இப்போது கன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பாக வெள்ளை அழகோட உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பறவையை நான் இப்போ வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ அந்த பறவைங்களோட தமிழ் பேர் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அன்றில் பறவையை தான் நான் எடுத்தேன். ஆனால் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா ரெட் பேட்டில் லாப்விங். ஸோ அந்த லாப்விங்கோட தமிழ் பேர் என்ன அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அது ஆள்காட்டி பறவை தான். பட் பார்ப்போம். சிவப்பு மூக்கு ஆள்காட்டி. ஸோ சிவப்பு மூக்கு ஆள்காட்டி பறவை அது. அப்புறம் வந்து நம்ம அங்கே பெரிய கொக்கு ஒன்று பார்த்தோம், அதோட இங்கிலீஷ் பேர் வந்து பர்பிள் ஹெரான்னு. ஸோ இதோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா செந்நாரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். செந்நாரை இதோட தமிழ் பேர். இங்கிலீஷில் வந்து இதோட பேர் வந்து பர்பிள் ஹெரான். வெண்கொக்கு, அதோட வீடியோ கிடைக்குதான்னு பார்ப்போம். பக்கத்துலேயே ஒரு ஃபெசன்டெயில் ஜக்கானா வந்து உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு நேராக முன்னாடி இருக்குது.